ஆண்டவர் எல்லா இடத்துலையும் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு 2 காரியங்கள் இருக்குது. ஒன்று, நம்ம போய் சேர வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. இன்னொன்று, நம்ம போய் கொண்டிருக்கிற பாதை இருக்கிறது. ஸோ 2க்குமே யார் தான் பொறுப்பு? ஆண்டவர் தான். நாம் போய் நம்மை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல அவர் கொண்டு போய் சேர்க்கவும் செய்யணும். அதை மாதிரி போகிற பாதையில் நம்முடைய தாகத்தையும் நம்முடைய பசியையும் தீர்க்கிறதும் அவர் தான். ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் நடந்து போகிற பாதைகளில் அற்புதங்கள் நடக்கும். ஆனால் நீங்கள் ஒரு இடத்துக்கு வருவீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு அற்புதமே தேவையில்லாத ஒரு இடத்துக்கு என்ன பண்ணிடுறேன், அற்புதம் எப்போ தேவைப்படுதுன்னா ஏதாவது ஒரு குறைவு இருக்கிற இடத்துல தான் அற்புதம் தேவைப்படுகிறது. நிறைவு வந்ததுக்கப்புறம் அங்கே அற்புதமே தேவையில்லை. பிரைஸ் காட். ஸோ நான் நம்புகிறேன் வரக்கூடிய நாட்களிலே அற்புதமே தேவையில்லை அப்படிங்கிற இடத்துக்கு நம்மை ஆண்டவர் கொண்டு வந்து விடுவார். பிரைஸ் காட். இப்போ சில நேரம் பார்த்தீங்கன்னா சிலர் பைக்கில் பெட்ரோல் போட மறந்து போய் போயிடுவாங்க. சிலர் மறந்த மாதிரியே போயிடுவாங்க. அதாவது காசு என்ன செய்யாது, இருக்காது. பிறகு கடந்து 1 மணி நேரம் என்ன பண்ணணும், ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யும் சொல்லி பெட்ரோலுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கணும். ஏதோ உங்கள்கிட்ட நல்ல வசதியாக இருந்ததுன்னா, இப்போ பாருங்களேன், மேக்ஸிமம் நல்ல பணம் கையில் இருந்ததுன்னா பெட்ரோல் போடும்போது பார்த்தீங்கன்னா இப்போ 7 லிட்டர் பிடிக்குதுன்னா ஒரு 5-6 லிட்டர் என்ன பண்ணிடுவாங்க, ஒரு 600-700 ரூபாய்க்கு போட்டுருவாங்க. இதே இது கையில் பைசா இல்லை அப்படின்னா 50 ரூபாய்க்கு போட்டால் ரொம்ப கேவலமாக நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சது ஒரு 100 ரூபாய்க்காவது என்ன பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி நிலைமைகள் எல்லாம் அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் காட். ஸோ ஏதோ ஒரு குறைவுபட்டு மறுபடியும் அதில் நம்ம ஜெபம் பண்ணி ஒரு அற்புதம் நடப்பதற்கு அந்த குறைவே படாமல் இருக்கிற இடத்துல ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. பிரைஸ் காட். அப்படி ஆண்டவர் பார்த்து சொல்லாமா, வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே, ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஓ ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையா உள்ளுணர்வோடு, ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படையில் ஏறிக்கொண்டாரே, வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படையில் ஏறிக்கொண்டாரே, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படையை நிரப்பிவிட்டாரே, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஓ ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் தொடர்ந்து நம்முடைய போகிற பாதையில் நம்ம கூட இருந்து எந்தவித குறைவும் இல்லாமல் அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆனால் சில நேரங்களில் சில சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, நாம் நம்முடைய இருதயத்தை கொஞ்சம் அறிந்து கொள்ளும்படி சில சூழ்நிலைகள் என்ன செய்யலாம், இருக்கலாம். எந்த மாதிரி சூழ்நிலை அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஒரு நேரம் சீசர்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் பணப்பை சாமான் பை எதையுமே எடுத்துகிட்டு போக வேண்டாம் அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட பணப்பை என்ன செய்யுது, இருக்கு. அந்த பணப்பை என்ன பண்ண வேண்டாம், ஆமாம், எப்பவுமே அதை பார்த்து அதிலே எடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் பணப்பை சாமான் பை இல்லாமல் போங்க அப்படிங்கிறாரு. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா,
இது இல்லைன்னாலும் நான் உங்களை நடத்த நான் வல்லவராக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை. அந்த உலகத்தில் இருக்கிற சோர்ஸ் மேலே நம்பிக்கை இருக்குதா? இல்லை எதுவுமே இல்லைன்னாலும் என்னை பார்த்து உங்களால் நம்பிக்கையோட போக முடியுமா அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சில நேரம் அறிகிறார். பிரைஸ் காட். ஆண்டவர் சில நேரம் நம்மளை அறிந்துக்கிடன்னு அவருக்கு ரொம்ப ஆசை. ஹல்லேலூயா. என் பிள்ளை எப்படி இருக்கிறா? ஆபிரகாமை அறிந்து கொள்ளுகிறார். அந்த அறிந்து கொள்றது தவறு கிடையாது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸோ இப்போ நம்ம பிள்ளைங்கள்ட்ட கேட்போம் தெரியுமா? நீங்கள் தான் ஒரு 30 ரூபா சாக்லேட்டை வாங்கி கொடுத்துருப்பீங்க, கொடுத்துட்டு அதில் கொஞ்சோண்டு கேட்பீங்க, ஏன் உங்களுக்கு இன்னொரு சாக்லேட் வாங்கி சாப்பிட முடியாதா? அப்போ கேட்குறீங்கன்னா அர்த்தம் என்ன? என் பிள்ளை மனசு எப்படி இருக்கு, எனக்கு கொடுக்கறதுக்கு அதுக்கு மனசு இருக்கா, மற்றவங்களுக்கு கொடுக்குற மனசு இருக்கா அப்படின்னு சொல்லி அவனை பக்குவத்துக்குள்ள என்ன பண்றீங்க? ஹல்லேலூயா. அதே மாதிரி அந்த நம்பிக்கையில, அந்த விசுவாசத்துல ஆண்டவர் நம்மை சில நேரம் அப்படி அறிந்து சோதிக்க பார்க்கல, அறிந்து கொள்றதுக்கு விரும்புகிறார். இப்போ சீசர்கள் அப்படிதான் அனுப்புறாரு. அவங்களும் பரவாயில்ல, ஆண்டவர் கிருபையினால நம்பிக்கையோட என்ன பண்ணிட்டாங்க, பணப்பை இல்லாம கிளம்பி. அப்புறம் ஆண்டவர் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் கேட்குறாரு, உங்களுக்கு ஏதாவது குறைவு இருந்ததா அப்படின்னு கேட்குறாரு. அங்கே ஒரு செகண்டில் சொல்கிறாங்க பதில், எங்களுக்கு ஒன்றும் குறைவாக இருந்ததில்லை. அவரை நம்பி இருக்கிற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் சில நேரம் பணப்பை சாமான்பை இல்லாத மாதிரி இருக்கலாம், ஆனாலும் ஒரு குறைவும் என்ன செய்யாது. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். பிரைஸ் காட். அடுத்து பாருங்க, உடனே சொல்றாரு, இப்பொழுது பணப்பை வச்சிருக்கிறவங்களாம் பணப்பை தூக்கிட்டு வாங்கடா அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. அப்ப டெம்பரரியா என்ன பண்றாரு, சில நேரம் அப்படி வச்சுட்டு வாங்க அப்படிங்கிறார். அப்போ நமக்கு பணப்பையோட இருக்க தெரியணும், அது இல்லைனாலும் பிரைஸ் காட். ஆனால் ஒரு குறைவும் இல்லாமல் அவர் நம்மை நடத்துவதற்கு அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். நான் போன டைமே சொல்லியிருந்தேன், ஒரு அருவியில் நீங்கள் நின்று குளிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ குளிச்சுட்டு இருக்கும்போது யார்கிட்டயாவது ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்கன்னு கேட்பீங்களா? பாருங்க, சிச்சுவேஷன் ரெடி கரெக்டாக இருக்கு. அருவியில் குளிச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்கன்னு கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டோம், கையை நீட்டி இப்படி கேட்க. ஏய் என்னடா அருவியில் நின்றுக்கிட்டு வாயத்தரடா, தாகம்லாம் தீர்க்கப்படும். பிரைஸ் காட். ஸோ ஆண்டவர் நம்மை வெட்கப்பட விட மாட்டார். இன்னொரு புதிய பாடல், அந்த பாடலை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தலாம். என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தம், வெட்கப்பட்டு போவதில்லை. பிரைஸ் காட். எந்த ஒரு காரியத்திலும்
ஏசாயா 54:4 எழுதப்பட்டிருக்கு, பயப்படாதே பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. பிரைஸ் காட். எப்போ நம்ம வெட்கப்பட்டுருவோமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது நமக்கு அறியாம ஒரு பயம் என்ன செய்யும், உண்டாக. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. பிரைஸ் காட். ஏசாயா 54:4 சொல்லுகிறது, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. எந்த ஒரு காரியத்திலையும் ஆண்டவர் உங்களை வெட்கப்படுவதற்கு, தலை குனிந்து நிற்பதற்கு அவர் விடவே மாட்டார். பிரைஸ் காட். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. பிரைஸ் காட். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் உள்ள ஒரு அந்த பல்லவியை மட்டும் கொஞ்சம் ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக பாடும்படி விரும்புகிறேன். நம்முடைய வாய்களை திறந்து நல்லா அறிக்கை பண்ணி முதலாவது ஆண்கள் பாடுவோம். ஸோ அடுத்த ரெண்டாவது பாடும்போது பெண்கள். என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. அவ்வளோ பாடலாமா? ஃபர்ஸ்ட் ஆண்கள் பாடுவாங்க, பாடி முடிச்சது அப்படியே அடுத்து பெண்கள் பாடணும். ரெடியா? என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, பயப்படாதே, ஒரு நாள் வெட்கம் அடைவதில்லை, நானாவே வெட்கப்பட்டு போவதில்லை, அவர் நம்மை அனுமதிக்க மாட்டார், வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, ஆண்டவர் மனிதனை படைக்கும் போது சூப்பரா படைச்சிருந்தார் பாருங்களேன். ஆனா ஒரு கட்டத்துல அவன் பயந்து போய் ஆதாமும் ஏவாளும் விருட்சத்துக்கு பின்னாடி போய் என்ன பண்றாங்க, ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆண்டவர் வந்து கேட்குறார், ஆதாமே எங்கே இருக்கிறாய் அப்படின்ன உடனே அவன் சொல்றாங்க, நாங்கள் நிர்வாணிகளாக இருப்பதினால் பயந்து என்ன பண்ணிக்கிட்டோம், நாங்கள் ஒளிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஆதி ஆகமத்தில் அந்த
2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அதில் வாசிக்கும் போது பாருங்க 25 எழுதியிருக்கு, ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். பிரைஸ் காட். சொல்லுங்க, நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். அவங்க நிர்வாணிகளா இருக்கிறாங்களாம், ஆனா அவங்களுக்கு வெட்கமே என்ன செய்யலையாம். இதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம ஒருவேளை மாம்சீக பிராரமா போய் அப்படி கொச்சையை அதையும் சிந்திக்க வேண்டாம், கொஞ்சம் ஸ்பிரிட் கனெக்ஷன்ல இருங்க. அவங்க வெட்கப்படாம இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, அந்த நிர்வாணம் தெரியாத அளவுக்கு தேவனுடைய மகிமை அவர்களை நிரப்பி இருந்தது. இன்னைக்கு நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீங்கள் பயப்படாதே, நீ வெட்கம் அடைவதில்லை. காரணம் என்னன்னா, என்னுடைய மகிமை உன்னை மூடிக்கொள்ளும், என் மகிமை உன்னோடு கூட வரும். நீ போகிற இடங்களில் எல்லாம் ஒருவேளை நமக்கான சில வஸ்திரம் இல்லாம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு, மகளே மகனே, ஒருவேளை உனக்கான வஸ்திரம் உனக்கு இல்லாம இருந்தாலும் என் மகிமை உன்னை தாங்கும், என் மகிமை உன்னை நிரப்பி இருக்கும். மகிமை உள்ள பிள்ளைங்க எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள், அவர்கள் நாணம் அடைய மாட்டார்கள். மகிமைக்கு இவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கிறது. ஓ ரலசா கத்துரா பாபா பாபா பா. கொஞ்சம் வாய்களை திறந்து அறிக்கை பண்ணுங்க. அன்றைய உம்முடைய மகிமை என் மேல இருக்கும்போது நான் வெட்கம் அடைவதில்லை, நான் நாணுவதில்லை. ஆண்டவரே, நான் இதை 100க்கு 100 தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவ மகிமை ஒரு மனிதனின் மீது இருக்கும் என்றால் அவன் எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் வெட்கம் அடைவதில்லை. ஆனால் பிசாசானவன் தந்திரமாய் வந்து அந்த மகிமையை உரிந்து விட்டான். ஆண்டவர் உடனே கோபப்பட்டு அப்படியே அவங்கள விட்டு விடவில்லை, நிர்வாணிகளாய் இருக்க விடவில்லை. அவர் ஒரு டெம்பரரியாக ஒரு தோல் உடையை அவர்களுக்கு கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு நீங்கள் நான் நிர்வாணியா இருக்கிறேன்னு பயந்து போய் இருக்கிறீங்களா? இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தோளுடையை கொடுக்கிறார். தன் பிள்ளைகள் நிர்வாணிகளாய் இருப்பதை அவரால் சகித்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 இயேசுவே, நன்றி இயேசுவே. ஒரு தேவ மகிமை அப்படியே நம்மை நிரப்புகிற நல்ல உணர்வுள்ளவர்களாக இருக்கும்போது அந்த ஒரு தேவ மகிமை நம்மை நிரப்புகிறது. ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, அப்படியே அந்த ட்ரெஸ்ஸுங்கிற பழக்கம் அதுக்கப்புறம் தான் அப்படியே உண்டாகிறது. அப்படியே எல்லாருமே அப்படியே மறுபடியும் அந்த ட்ரெஸ் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ யாரும் ட்ரெஸ்லாம் இல்லாமல் இருக்கிறது இல்லை. இயேசு அவரும் இந்த பூமியில மனிதனாய் வருகிறார், அவரும் உடை அணிந்தவராய் இருக்கிறார். ஆனால் மறுரூப மலையிலேயே அவர் மறுரூபப்படும் போது அவருடைய வஸ்திரம் எல்லாம் வெண்மையாய் மாறிவிட்டது. இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் இழந்து போன மகிமையையும் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். இந்த பூமியில உங்களுக்கு தேவையான வஸ்திரத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். அந்த மகிமை உங்களுடைய அந்த வஸ்திரத்திலே அது தங்கி இருக்கும். நீங்கள் எப்பேற்பட்ட வஸ்திரம் அணிந்திருந்தாலும் அந்த வஸ்திரத்தின் மேல ஒரு தேவ மகிமை. நீங்கள் அவரை நம்பி இருக்கிறீர்கள், நீங்கள் அவரை ஆராதிக்கிறீர்கள், நீங்கள் அவரை பின்பற்றுகிறீர்கள். நிச்சயமாக நீங்கள் வெட்கப்படுவதற்கு அவர் அனுமதிக்க மாட்டார். ஒரு மனிதன் வெட்கப்படாமல் இருப்பதற்கு முதலாவது வஸ்திரமோ பணப்பையோ சாமான் பையோ அல்ல, முதலாவது தேவை தேவ மகிமை. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்களேன், ஆண்டவரே, நான் வெட்கப்படாம இருப்பதற்கு எனக்கு தேவை உம்முடைய மகிமை. ஆண்டவரே, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் மாறினார்களாம். ஆனால் அவருடைய இரத்தம், அவருடைய ஆவி, அவருடைய வார்த்தை நாம் இழந்து போன அந்த மகிமையை திரும்ப நமக்கு அது கொடுக்கிறது. இன்றைக்கு நீங்கள் போகும்போது இந்த மகிமையோடு கூட போவீர்கள், மகிமையோடு கூட போவீர்கள். உங்களிடத்தில் ஒன்றும் இல்லைனாலுமே நீங்கள் வெட்கப்படாமல், நீங்கள் தலை குனியாமல், நீங்கள் பயப்படாமல் இருப்பதற்கான ஒரு மகிமை உங்களை நிரப்புகிறது. அந்த மகிமை
வெறுமனை உங்களை அப்படியே வச்சுக்கிட்டே இருக்காது. உங்களுக்கு இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் அது பெற்று கொடுக்கும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்படியே ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் பெரியதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று உயர்ந்திடுவோமே. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் பெரியதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று உயர்ந்திடுவோமே. உருகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. உருகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் மனம் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் மனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் மனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். நல்லா கைகளை தட்டி நம்மை மகிமைப்படுத்துகிற, நம்ம மேல ஒரு மகிமையை கொடுக்கிற நல்ல தெய்வத்தை நாம் கைகளை தட்டி மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, சோ ஆண்டவருடைய மகிமை நம்ம மேல இருந்தால் அந்த மகிமை உங்களை எங்கேயும் வெட்கப்படுறதுக்கு என்ன செய்யாது, நம்மளுக்கு சேலஞ்சா கொடுக்குறாங்க. உங்கள்கிட்ட எது இருக்கு இல்லைங்கிறது ரெண்டாவது, இருக்கணும் எல்லாமே. ஆனால் நான் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை முக்கியப்படுத்துறேன், நீங்களும் நானும் தேவ மகிமை உள்ளவர்களாக இருக்கணும். பிரைஸ் காட். ஒரு நாளும் அந்த மகிமையை மாத்திரம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இழந்து. ஆனால் அதை இழந்து போக வாய்ப்பு இருக்கு, ஆனால் இருக்கு. நீங்கள் அந்த பூமியில் வாழும்போது வலதுபுறம் இடதுபுறம் கொஞ்சம் அப்படி சாஞ்சிங்கன்னா அந்த மகிமையை என்ன பண்ணிடுவோம், இழந்துருவோம். அது மாதிரி சில நேரம் கொஞ்சம் நம்ம இந்த லௌகீக துக்கங்களுக்கு இடம் கொடுத்தாலும் அந்த மகிமை கண்ணுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஸோ அதனால தான் எப்பவுமே துதிக்கணும். இந்த துதிக்கிற பிள்ளைங்க மேக்சிமம் தப்பிச்சிருவாங்க. பிரைஸ் காட். உண்மையிலே பார்த்தீங்கன்னா நல்லா ஜெபிக்கிறவங்க முகம் கூட கொஞ்சம், அதுக்காக நான் ஜெபத்தை எப்போ மட்டுப்படுத்தலைன்னா அதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. கண்டிப்பாக நம்ம ஜெபிக்கணும், துதிக்கணும். ஆனால் அந்த ஜெபிக்கிறவங்களோட துதிக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முகம் கொஞ்சம் பிரகாசமாக இருக்கும். உங்கள் ஜெபம் துதிக்கு உள்ளே இருக்கணும். பிரைஸ் காட். நீங்கள் நல்லா துதிக்க பழகிட்டீங்கனாலே நீங்கள் கொஞ்சம் நல்லா பிரகாசமாக என்ன பண்ணுவீங்க. ஹல்லேலூயா. ஸோ நல்லா துதிக்கிற பிள்ளைங்களா நீங்கள் நானும் என்ன பண்ணணும், ஹல்லேலூயா. நல்லா துதிப்பீங்களா? எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நல்லா துதிங்க. ஒரு வார்த்தையை சொல்லிட்டு மறுபடி ஒரு 5 நிமிஷமாக டான்ஸ் ஆடணும்னே. டான்ஸ்னா குத்தாம் குத்து இல்லை, சும்மா ஒரு ஸ்டெப்பாவது என்ன செய்யணும், ஆமாம் போடணும்னே. ஹல்லேலூயா. எல்லோரும் ரெடி தானா ஒரு ஸ்டெப்பு போடுறதுக்கு? எல்லோரும் சேர்ந்து ஒரு ஸ்டெப் மட்டும் போட போகிறோன்னே. யாக்கோபு நடுங்கிடுவானோன்னு பாட போகிறோம். ஆமாம், நடுங்க மாட்டான், டான்ஸ் ஆடுவான். ஹல்லேலூயா. இப்போ வரல, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி வந்துட்டே இருக்கிறாங்க. எரியோ அதை தாண்டி போகணும். ஆனால் எதிரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் வந்தால் இந்த வாசல் வழியாக தானே வருவாங்க அப்படின்னு ஒன்னே, வாங்கடா வாசலை இழுத்து பூட்டிடும்னு வேகமாக போய் வாசலை என்ன பண்ணிட்டாங்க, இழுத்து பூட்டிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு திருப்தி ஆயிடுச்சு. அவ்வளோதான், அவங்க வர வேண்டிய வாசலை என்ன பண்ணியாச்சு, அடைச்சாச்சு. இனிமே அவங்களால என்ன செய்ய முடியாது உள்ள. ஆனால் ஆண்டவர் அவங்கள சொல்லி சுற்றி வர சொல்லி 7வது நாள் துதிக்க ஆர்ப்பரிக்க சொல்கிறாரு. இவங்க ஆர்ப்பரிச்சப்போ இஸ்ரவேல் ஜனங்களும் எதிர்பார்க்கலை, எதிரிகளும் எதிர்பார்க்கலை, ஃபுல்லாகவே ஓப்பன் ஆயிடுச்சு. கையை தட்டுங்களேன்.
யாரோ ஒரு சிலர் தான் வாசலுக்கு நேரா என்ன பண்ணி இருந்திருப்பாங்க, நின்றிருப்பாங்க. ஆனால் அவர்கள் ஆர்ப்பரித்த போது எதிரிகள் நினைச்ச மாதிரி இஸ்ரவேல், அதாவது தேவனை ஆராதிக்கிற பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு இடம் மட்டும் வழி கிடையாது. அவங்க நிக்கிற இடம் எல்லாமே அவங்களுக்கு முன்பாக வழிதான். நீங்க சாதாரணமா இருந்தீங்கன்னா உங்க கண்ணுக்கு முன்னாடி எல்லாமே அடைச்சிருக்க மாதிரியே தெரியும். ஆனால் நீங்கள் மகிமையோடு, நீங்கள் நல்ல துதியோடு, நீங்க நல்ல நம்பிக்கையோடு, ஆர்ப்பரிப்போடு, ஆரவாரத்தோடு இருந்தீங்கன்னா, நீங்க அப்படி துதிச்சிட்டு அப்படி கண்ணை அப்படி ஏறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்பாக எல்லாமே ஓப்பன் தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறி ஜெபம் பண்ணும்போது வானம் அவருக்கு திறந்திருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆர்ப்பரித்து விட்டு கண்ணை திறந்து பார்க்கும் போது எரிகோ கோட்டைகள் எல்லாம் விழுந்து கிடக்கிறது. உண்மையிலே சொல்றேன், எரிகோ பட்டணத்தார் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தும் இஸ்ரவேலின் தேவனை குறித்தும் இதுவரை இல்லாத மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை பார்த்திருப்பார்கள். பிரைஸ் காட். தேவனை ஆராதிக்கிற பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல மட்டும் வழி கிடையாது, அவங்க நிற்கிற இடத்திலெல்லாம் வழி உண்டாகிறது. இதை நீங்கள் நம்புங்கள். இதெல்லாம் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் யோசிக்கவே வேண்டாம். பிரைஸ் காட். ஸோ இப்படி இருக்கிறதுனால நீங்க எதுக்கும் நடுங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், நல்ல சந்தோஷம். ஒரு சின்ன ஸ்டெப் பண்ணலாமா? ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். யாக்கோபு நடுங்கிடுவாரோ, யாக்கோபின் தேவன் துணையே, அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் துணிப்போ. யாக்கோபு நடுங்கிடுவாரோ, யாக்கோபின் தேவன் துணையே, அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் துணிப்போ. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நம்முடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் அப்படியே எங்களுடைய வாழ்க்கையில அது நிறைவேறுகிறதா இருக்கிறது. பிசாசானவன் தந்திரத்தோடு கூட பல காரியங்கள் எங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்யலாம். ஆனால் நீரோ ஆண்டவரே மறுபடியும் உம்முடைய மகிமையை நீர் எங்களிலே விளங்க பண்ணுகிறீர் ஆண்டவரே. இப்பொழுது இங்கே வந்திருக்கிற எல்லார் மேலையும் நீர் ஒரு மகிமையை கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசுவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். லௌகிக துக்கம், கவலை ஆண்டவர் கொடுத்திருக்கிற மகிமையை இழந்து போகச் செய்யும். எந்த சூழ்நிலையிலையும் துதி சத்தம் நம்மிலே கேட்டுக்கொண்டே இருக்கட்டும், ஆராதனை நம்மிலே உண்டாய்கொண்டே இருக்கட்டும். ஆராதிக்க ஆராதிக்க அந்த மகிமை நமக்கு உள்ள இருந்து அப்படியே வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்படியே நம்மை நிரப்பும், நம்மை நிரப்பும், நம்மை நிரப்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசுவே. நீங்களும் நானும் இந்த பூமியிலே மங்காத புகழோடு கூட வாழ அழைக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்துக்கே நீங்கள் நானும் வெளிச்சமாக இருக்கணுமா? ஏதோ ஒரு சின்ன இடத்துக்கு மட்டும் அல்ல, இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நாம் வெளிச்சமாய். ஓ ஹல்லேலூயா.
ஸோ அந்த அளவுக்கு அந்த மகிமை நமக்குள்ள இருந்து வெளிப்படணும். நல்ல துதிக்கிற பிள்ளைங்களா, நல்ல ஆராதிக்கிற பிள்ளைங்களா நீங்கள் இருக்க இருக்க சூழ்நிலைகளில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். அதனுடைய உணர்வு பூர்வமாய் அந்த மகிமையை நல்ல உங்க மேலே பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. அப்படியே அர்ப்பணித்து நாம் இந்த ஆராதனை முடிக்கலாம். எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறே. எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறே. எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே. ஹல்லேலூயா. Thank you Lord. நாங்கள் எந்தவித கவலையும் எந்தவித துக்கமும் இல்லாமல் ஆண்டவரே அப்பா உம்முடைய மகிமையை அனுபவிக்கிறவர்களாய் இந்த மகிமை இந்த வெளிச்சத்தை இன்னும் அநேகருக்கு நாங்கள் கொடுக்கும்படியாய் நீர் எங்களை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். தொடர்ந்து ஆண்டவரே அப்பா உம்முடைய சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்தின்படி ஆண்டவரே தொடர்ந்து நாங்கள் பிரயாணிக்க நீர் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.